ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் புக்கில் இருக்கிற செகண்ட் யூனிட்டில் 8th லெசன் தான் பார்க்க போகிறோம். ரிமைனிங் பலூன்ஸ். லெட் அஸ் லேர்ன். அந்த பொண்ணு சொல்கிறா, ஐ ஹாவ் 3 ப்ளூ பலூன்ஸ். என்கிட்ட 3 ப்ளூ கலர் பலூன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பாப்பா சொல்கிறா. அந்த பையன் சொல்கிறான், ஐ ஹாவ் ஒன்லி 2 ப்ளூ பலூன்ஸ். என்கிட்ட ரெண்டு ப்ளூ கலர் பலூன்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறா, ஹவு மெனி ப்ளூ பலூன்ஸ் டஸ் மை பிரதர் ஹாவ் லெஸ்ஸர் தென் மீ. அந்த பொண்ணு நம்மக்கிட்ட கேட்குறா, என்னை விட என்னோடய தம்பிக்கிட்ட எத்தனை பலூன் கம்மியாக இருக்குது ப்ளூ கலர் பலூன் அப்படின்னு சொல்லி கேட்குறா. இவக்கிட்ட 3 ப்ளூ கலர் பலூன் இருக்குது, அவன்கிட்ட 2 ப்ளூ கலர் பலூன் இருக்குது. அப்போது சப்ராக்ட் பண்ணுங்க பார்க்கலாம். 3 minus 2 என்னது ஆன்சர்? 1. அப்போது அந்த பையன்கிட்ட ஒரு பலூன் கம்மியாக இருக்குது. சரியா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அந்த பையன் கேட்குறான், லெட்ஸ் ப்ளே பை டேப்பிங் த பலூன்ஸ். அந்த பொண்ணு சொல்கிறா, ஓகே. என்ன கேட்குறான்னா, நம்ம 2 பேரும் பலூனை தூக்கி போட்டு அதை தட்டி தட்டி விளையாடலாமா அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்கிறா. அப்படி விளாண்டுட்டு இருக்கும் போது, இட்ஸ் ஃபாலிங் டவுன், டேப் இட். அது விழப்போது பாரு, அதை புடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. ஓ, 2 பலூன்ஸ் பர்ஸ்ட். 2 பலூன் வெடிச்சிருச்சு அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். அந்த பொண்ணு கேட்குறா, இஃப் 2 ஆஃப் த 7 பலூன்ஸ் பர்ஸ்ட் ஹவு மெனி பலூன்ஸ் ஆர் லெஃப்ட். நம்மக்கிட்ட முதல்ல 7 பலூன்ஸ் இருந்துச்சு, இப்போ அதில் 2 பலூன் வெடிச்சிருச்சு. இப்போ மீதி நம்மக்கிட்ட எத்தனை பலூன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போது 7ல் 2 வெடிச்சிருச்சு. அப்போ 7லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மீதி இருக்கிறது தெரிஞ்சிடும், அப்படி தானே? அப்போது 7 minus 2 ஆன்சர் எத்தனை? 5. அப்போது ரிமைனிங் எத்தனை இருக்குது அவங்கக்கிட்ட? 5 பலூன்ஸ் இருக்குது. அந்த பையன் சொல்கிறான் பாருங்கள், லெட்ஸ் ப்ளே பை டேப்பிங் த ரிமைனிங் 5 பலூன்ஸ். நம்ம மீதி இருக்கிற இந்த 5 பலூனை வச்சு நம்ம தட்டி தட்டி விளையாடலாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு ஓகே அப்படின்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். லெட் அஸ் ப்ராக்டிஸ். ஹவு மெனி லெஃப்ட். மீதி எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 7 ரோசஸ் கொடுத்துருக்காங்க. 3 fell down. லெஃப்ட் எத்தனை மீதி? அப்போது 4 மீதி இருக்குது. அதாவது ஒரு தொட்டியில் 7 பூ இருக்குது, அதில் 3 பூ உதிர்ந்துட்டு கீழே விழுந்துருது. அப்போது மீதி எத்தனை பூ இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, 7லேருந்து 3 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4 கிடைக்கும். அப்போ மீதி அந்த தொட்டியில் 4 பூ தான் இருக்கும். சரியா? 4 ரோசஸ் தான் இருக்கும். அடுத்தது பாருங்கள், 3 பாட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 1 உடஞ்சிருது, 1 broken அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ மீதி எத்தனை இருக்கும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு 3லேருந்து அந்த உடஞ்சி போன 1 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கும். ஆன்சர் என்ன கிடைக்கும்? 2. அப்போ மீதி 2 பாட்ஸ் இருக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், மொத்தம் 4 கேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 1 மூவ்ட் அவே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 அதில் நடந்து போயிடுச்சு. இப்போது மீதி எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு 4 கேட்ஸ்லேருந்து ஒரு கேட்டை சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா மீதி உங்களுக்கு 3 கேட்ஸ் கிடைக்கும். அப்போ மீதி 3 தான் இருக்கும். ஸோ அந்த பாக்ஸில் 3 எழுதிக்கோங்க. அடுத்தது 9 பலூன்ஸ். மொத்தம் 9 பலூன்ஸ் இருக்குது. அதில் 3 flew away. 3 அதில் பறந்து போயிடுச்சு. அப்போது எத்தனை லெஃப்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. மீதி எத்தனை இருக்கும்? 9லேருந்து 3 சப்ராக்ட் பண்ணுங்க பார்க்கலாம். மீதி நமக்கு 6 கிடைக்கும். அப்போ மீதி எத்தனை பலூன்ஸ் இருக்குது? 6 பலூன்ஸ் தான் இருக்குது. அடுத்தது பாருங்கள், நம்மளே தான் பால்ஸும் எழுத போகிறோம், டேக்கன் அவேயும் எழுத போகிறோம், லெஃப்ட்டும் எழுத போகிறோம். பால்ஸ் எத்தனை இருக்குது கவுண்ட் பண்ணுங்கள். 8 பால்ஸ் இருக்குது. அதில் டேக்கன் அவே, அதாவது அந்த பையன் எத்தனை பால் எடுத்திருக்கான் பாருங்கள். அவன் கையில் 2 பால் இருக்குது. அப்போ அவன் 2 பால் தான் எடுத்திருக்கான். அப்போது 2 டேக்கன் அவே அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. இப்போ மீதி எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு 8லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடச்சிரும். 8லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அப்போ நமக்கு 6 கிடைக்கும். அப்போ மீதி எத்தனை பால்ஸ் இருக்குது? 6 பால்ஸ் தான் ரிமைனிங் இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். லெட் அஸ் டூ. இது ஒரு ஆக்டிவிட்டி. அதாவது உங்களோட கப்பை தலைகீழ திருப்பி வச்சுக்கோங்க.
9 தாண்டாமல் இருக்கணும். சரியா? 9 வச்சுக்கோங்க, இல்லைனா 9க்கு கீழே வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு பாலை தூக்கி அந்த கப்பு மேலே போடணும். இப்போ போடும்போது எத்தனை விழுகுதோ அதை வந்து நீங்கள் தனியாக எடுத்து வச்சுட்டு, இப்போ மீதி எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்து சொல்லணும். சரியா? அதாவது எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அரேஞ்ச் 9 டம்ளர்ஸ், த்ரோ அ பால் அட் தெம். இப்போ பாலை தூக்கி போடும்போது 3 வந்து விழுந்துருது. அப்போது 3 ஃபில் டவுன், அப்படி தானே? இப்போது 9 பாலில் 3 போயிருச்சு. அப்போது 9லேருந்து 3யை சப்ராக்ட் பண்ணுங்க பார்க்கலாம். மீதி எத்தனை இருக்கும்? 6, அப்படி தானே? அப்போது நீங்கள் அதை பார்த்தே கூட சொல்லலாம். அப்படி சப்ராக்ட் பண்ணியும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரிமைனிங் வந்து 6 இருக்கும். இதே மாதிரி நீங்களும் தூக்கி போட்டு விளையாண்டு விழுறதை தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி அப்சர்வ் பண்ணணும். சரியா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். லெட் அஸ் ப்ராக்டிஸ். அப்சர்வ் த பிக்சர் அண்ட் ஃபைண்ட் த ஆன்சர். என்ன பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3 ஃப்ளார்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனால் 3 கொடுத்துருக்காங்க. அதில் 2 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டாங்க, அதனால் 2 போயிருச்சு. அப்படின்றனால சப்ராக்ட் 2 கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ 3ல் 2 போனதுனால மீதி எத்தனை இருக்கும்? 1, அப்படி தானே? ஒரே ஒரு ஃப்ளார் தானே இருக்குது, அதனால் 1 எழுதிக்கோங்க. சரியா? அடுத்தது பாருங்கள். 4 பால்ஸ் இருக்குது. அப்போது 4ன்னு எழுதிக்கோங்க. மைனஸ் எத்தனை அடிச்சிருக்காங்க? 2, அப்படி தானே? 2 போயிருச்சு. அப்போது 4 - 2 = எத்தனை? 2. 4ல் 2 போச்சுன்னா 2. அடுத்தது பிட்டர் கார்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாகற்காய். அதை கவுண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். எத்தனை இருக்குது? 7. அப்போது ஃபஸ்ட்டு 7ன்னு எழுதிக்கோங்க. அதில் வந்து 4 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்காங்க. அப்போ 4ஐ சப்ராக்ட் பண்ண போகிறீங்க. 7லேருந்து 4ஐ சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மீதி எத்தனை கிடைக்கும்? 3. அப்போது மீதி 3 பிட்டர் கார்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து 3 அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். பைனாப்பிள் கொடுத்துருக்காங்க. மொத்தம் எத்தனை பைனாப்பிள் கொடுத்துருக்காங்க கவுண்ட் பண்ணுங்கள். 5 பைனாப்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு 5 அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அதில் வந்து ஒன்று ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்காங்க. அப்போது சப்ராக்ட் 1. 5லேருந்து 1ஐ சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா ஆன்சர் 4. அப்போது ரிமைனிங் 4 பைனாப்பிள்ஸ் தான் இருக்கும். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். லெட் அஸ் ப்ராக்டிஸ். சப்ராக்ட் த ஃபாலோவிங். கொடுத்துருக்கிறத சப்ராக்ட் பண்ணி எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள். 4 கோலிக்காய் கொடுத்துருக்காங்க, அதனால் 4ன்னு சொல்லியிருக்காங்க. அதில் 1 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணதுனால சப்ராக்ட் 1. 4லேருந்து 1ஐ சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ரிமைனிங் 3 கிடைக்கும். சரியா? அதுக்கப்புறமா ரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. எத்தனை ரிங்ஸ் கொடுத்துருக்காங்க கவுண்ட் பண்ணுங்கள். 5. அப்போது அதில் 5 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. அதில் வந்து 4ஐ வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டாங்க. 4 அடித்ததுனால -4. 5ல் 4 போச்சுன்னா ரிமைனிங் 1. சரியா? அடுத்தது பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கவுண்ட் பண்ணுங்கள். எத்தனை பட்டன்ஸ் இருக்குது? 5 பட்டன்ஸ் இருக்குது. அப்போது அதில் 5 அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அதில் வந்து 3 பட்டன்ஸை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டாங்க. அப்போது 3 போயிருச்சு அப்படின்னா 5லேருந்து 3ஐ சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 2. ரிமைனிங் 2 பட்டன்ஸ் இருக்கும். அடுத்தது கொடுத்துருக்க பிக்சரில் மொத்தம் எத்தனை இருக்குது கவுண்ட் பண்ணுங்கள். 6 இருக்கும். அதில் 2 அடிச்சிட்டாங்க. அப்போது 6லேருந்து 2ஐ சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு ரிமைனிங் 4 கிடைக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். சப்ராக்ட் யூஸிங் ஃபிங்கர்ஸ். உங்களுடைய ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி சப்ராக்ட் பண்ண போகிறீங்க. இப்போ பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு ஃபிங்கர்ஸ் டு பி ஸ்ட்ரெச்டுன்னு சொல்லிட்டு 5 கொடுத்துருக்காங்க. இப்போது 5 ஃபிங்கர்ஸை நீட்டிக்கோங்க. ஃபிங்கர்ஸ் டு பி ஃபோல்டட் 2. அதாவது 5 - 2ன்னு இருக்கா? அப்போனா 5 ஃபிங்கர்ஸை நீட்டணும். சப்ராக்டுக்கு அப்புறம் 2 இருக்கா மைனஸ்க்கு அப்புறம்? அப்போது 2ஐ வந்து நீங்கள் 2 விரலை மடக்கணும். மீதி எத்தனை இருக்குது? 3. அப்போது 5லேருந்து நம்ம 2ஐ சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3 கிடைக்கும். இதே மாதிரி உங்களோட ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி இதில் கொடுத்துருக்கதெல்லாம் சப்ராக்ட் பண்ண போகிறீங்க. பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. 3 - 2 அப்படி தானே? இப்போது உங்களோட 3 ஃபிங்கர்ஸை நீட்டுங்க பார்க்கலாம். அதில் 2ஐ வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க, மடக்கிக்கோங்க. மீதி எத்தனை ஃபிங்கர் இருக்குது? 1 அப்படி தானே? அப்போ அதில் 1ன்னு சொல்லி எழுதிக்கோங்க. ஈஸியாக இருக்கா? அதே மாதிரி தான் எல்லாமே. 6 ஃபிங்கர்ஸ் நீட்டிக்கோங்க. அதில் 4ஐ ஃபோல்டு பண்ணுங்க பார்க்கலாம். மீதி எத்தனை இருக்குது? 2 ஃபிங்கர்ஸ். அப்போது 6 - 4 வந்து என்னது? 2.
அடுத்ததும் அதே மாதிரி தான் 9 ஃபிங்கர்ஸை நீட்டிக்கோங்க. அதில் வந்து 4 ஃபிங்கர்ஸை மடக்கணும். ரிமைனிங் 5 ஃபிங்கர்ஸ் இருக்குது, அதனால் 5ன்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்தது 8 - 1 பாருங்கள். 8 ஃபிங்கர்ஸை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க, 8 ஃபிங்கர்ஸ் நீட்டிக்கோங்க. அதில் 1 ஃபிங்கரை வந்து மடக்கிக்கோங்க. மீதி எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்குது கவுண்ட் பண்ணுங்கள். 7 ஃபிங்கர்ஸ் இருக்குது, அப்படி தானே? அப்போது 7 அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், 9 ஃபிங்கர்ஸ் நீட்டுங்க பார்க்கலாம். 9 - 3, அதில் 3 ஃபிங்கர்ஸை மடக்கிக்கோங்க. இப்போ எத்தனை இருக்குது கவுண்ட் பண்ணுங்கள். 6 ஃபிங்கர்ஸ் ரிமைனிங் இருக்குது. அப்போது 9 - 3 = 6. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். லெட்டஸ் ப்ராக்டிஸ். சப்ராக்ட் அண்ட் மேட்ச் வித் த கரெக்ட் ஒன். கொடுத்துருக்கிற நம்பர்ஸை சப்ராக்ட் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அது கூட நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். பண்ணலாமா? எக்ஸாம்பிளுக்கு ஒன்று அவங்களே பண்ணிட்டாங்க பாருங்கள். 3 - 2 என்னது? 1. அதனால் 1 கூட மேட்ச் பண்ணியிருக்காங்க. 4 - 1 என்னது? 3. அப்போது 3 கூட மேட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்தது 5 - 3. 5லேருந்து 3யை சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 2. அப்போ 2 கூட மேட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? 7 - 2. 7லேருந்து 2வை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 5 கிடைக்கும். அப்போ 5 கூட மேட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்தது 9 - 5. 9லேருந்து 5வை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4 கிடைக்கும். அப்போ 4 கூட மேட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சப்ராக்ட் அண்ட் ரைட். கொடுத்துருக்கிறத சப்ராக்ட் பண்ணி எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 6 - 1. 6லேருந்து 1ஐ சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 5. 9லேருந்து 1ஐ சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 8. 8லேருந்து 2ஐ சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 6. 7லேருந்து 5ஐ சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2. அதே மாதிரி 8லேருந்து 7ஐ சப்ராக்ட் பண்ணால் 1. 5லேருந்து 3ஐ சப்ராக்ட் பண்ணுங்கள். 2. 8லேருந்து 3ஐ சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 5. 6லேருந்து 3ஐ சப்ராக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். அடுத்தது 8லேருந்து 4ஐ சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 4. 9லேருந்து 2ஐ சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 7. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். லெட்டஸ் ப்ராக்டிஸ். சப்ராக்ட் அண்ட் ரைட். கொடுத்துருக்கிறத சப்ராக்ட் பண்ணி எழுத போகிறோம். 8 - 1. 8லேருந்து 1ஐ சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 7. அதே மாதிரி 9லேருந்து 4ஐ சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 5. 3லேருந்து 1ஐ சப்ராக்ட் பண்ணோம்னா ஆன்சர் 2. 8லேருந்து 3ஐ சப்ராக்ட் பண்ணோம்னா ரிமைனிங் என்ன கிடைக்கும்? 5. 9லேருந்து 7ஐ சப்ராக்ட் பண்ணால் 2. 6லேருந்து 1ஐ சப்ராக்ட் பண்ணும்போது 5 கிடைக்கும். 7லேருந்து 3ஐ சப்ராக்ட் பண்ணும்போது 4 கிடைக்கும். அடுத்தது 5லேருந்து 2ஐ சப்ராக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சப்ராக்ட் அண்ட் கலர் த கரெக்ட் ஆன்சர். சப்ராக்ட் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அதை வந்து கலர் பண்ண போகிறோம். சரியா? கரெக்டான ஆன்சரை கலர் பண்ணணும். இப்போ 7 - 5. 7லேருந்து 5ஐ சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 2. அப்படி தானே? அப்போ 2வை கலர் பண்ணிக்கோங்க. அடுத்தது 8 - 3 கொடுத்துருக்காங்க. 8லேருந்து 3ஐ சப்ராக்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். என்ன ஆன்சர் கிடைக்கிது? 5. அப்போது 5 அப்படின்ட்டு எழுதியிருக்கிற பலூனை கலர் பண்ணிக்கோங்க. அடுத்தது 9 - 6. 9லேருந்து 6ஐ சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 3. அப்போது 3 அப்படின்ட்டு இருக்க பலூனை கலர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், லெட்டஸ் டூ. இது வந்து ஒரு ஆக்டிவிட்டி. என்ன பண்ணணும்னா 2 பேராக பிரிச்சுக்கோங்க. இப்போது எல்லாருமே ஒரே மாதிரி சீட்ஸ் எடுக்கக்கூடாது. 9க்கு உள்ளே எப்படி வேணால் எடுத்துக்கலாம். சரியா? எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆள் 9 சீட்ஸ், ஒரு ஆள் 7 சீட்ஸ், ஒரு ஆள் 6 சீட்ஸ், இதே மாதிரி 9க்கு மேலே எடுக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரே மாதிரி கவுண்ட்லேயும் எடுக்கக்கூடாது. சரியா? இப்போது என்ன பண்ணணுன்னா 3 சீட்ஸை மட்டும் உங்களோட பிளேட்லேயே வச்சுக்கோங்க. நீங்கள் எடுத்துருக்கீங்களா மொத்தம் இப்போ 9 சீட்ஸ் எடுத்துருக்கீங்கன்னா அதில் 3 சீட்ஸை மட்டும் கீழே வச்சுட்டு மீதி சீட்ஸை நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், ஒருத்தர் வந்து 9 சீட்ஸ் எடுத்திருக்காங்க, இன்னொருத்தர் வந்து 7 சீட்ஸ் எடுத்திருக்காங்க. இப்போது 3 சீட்ஸை மட்டும் 2 பேரும் கீழே வச்சுட்டாங்க. இப்போது ஏற்கனவே ஒருத்தன் வந்து 9 சீட்ஸ் எடுத்திருந்தான் இல்லையா?
இப்போது அவங்ககிட்ட எத்தனை சீட்ஸ் கையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ண போகிறீங்க. அவங்ககிட்ட 6 சீட்ஸ் இருக்கும். ஏன்னா கீழே வந்து 3 சீட்ஸை வச்சுட்டோம் அப்படி தானே. அப்போது ஏற்கனவே அவங்ககிட்ட 9 இருந்துச்சு. இப்போது அவங்ககிட்ட 6 இருக்குது. அப்போது 9லேருந்து 6 சப்ராக்ட் பண்ணுங்கள். மீதி நமக்கு 3 கிடைக்கும். அவங்ககிட்ட மீதி 3 தான் இல்லை. அந்த 3 எங்கே இருக்குது? கீழே இருக்குது. இதே மாதிரி நீங்களும் சப்ராக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும். சரியா? அந்த பொண்ணுக்கிட்ட ஏற்கனவே எத்தனை சீட்ஸ் இருந்துச்சு? 7 சீட்ஸ் இருந்துச்சு. இப்போது அவள் கையில் எத்தனை சீட்ஸ் இருக்கும்? 4 சீட்ஸ் இருக்கும். அப்படி தானே. அப்போ 7லேருந்து 4 சப்ராக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 3. அந்த 3 தான் மீதி கீழே பிளேட்டில் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். லெட் அஸ் எக்ஸ்ப்ளோர். ஃபஸ்ட்டு கொஷின், கம்ப்ளீட் த ஃபாலோவிங். அதாவது கொடுத்துருக்குற நம்பரோட எதை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 9 கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து 6 சப்ராக்ட் பண்ணால் தான் நமக்கு 3 கிடைக்கும். அடுத்தது 8லேருந்து 5 சப்ராக்ட் பண்ணும் போது தான் நமக்கு 3 கிடைக்கும். 7லேருந்து 4 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3 கிடைக்கும். 6லேருந்து 3 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3 கிடைக்கும். 5லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணும்போது தான் 3 கிடைக்கும். 4லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3 கிடைக்கும். அடுத்தது செகண்ட் கொஷின் பாருங்கள். விச் நம்பர் இஸ் டு பி சப்ராக்டட் ஃப்ரம் 8 டு கெட் 3? அதாவது 8லேருந்து எந்த நம்பரை நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 8லேருந்து 5 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு 3 கிடைக்கும். சரியா? அப்போது 5 டிக் பண்ணிக்கோங்க. அடுத்த தேர்டு கொஷின் பாருங்கள். கம்ப்ளீட் த சப்ராக்ஷன் ஃபேக்ட். 5லேருந்து எந்த நம்பரை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2 கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு இது நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, அங்கே என்ன கேட்டிருக்காங்க? 2 தான் நமக்கு ஆன்சராக வரணும் அப்படி தானே. அப்போது 5லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணுங்களேன். என்ன கிடைக்கும்? 3. அப்போது 3 தான் ஆன்சர். 5லேருந்து 3 சப்ராக்ட் பண்ணால் தான் 2 கிடைக்கும். அடுத்தது பாருங்கள். ஃபோர்த்து கொஷின், கிரியேட் சப்ராக்ஷன் ஃபேக்ட்ஸ் யூஸிங் த நம்பர்ஸ் 6, 4 and 2. இப்போது நம்ம 6, 4, 2 இந்த 3த்தையும் யூஸ் பண்ணி சப்ராக்ஷன் ஃபேக்ட்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். 6 - 4 = 2, 6 - 2 = 4. அந்த பையன் கேட்குறான், என்ன கேட்குறான்? ஹவு டு ஃபில் திஸ் பாக்ஸஸ் யூஸிங் த கிவன் நம்பர்ஸ் 6, 4, 2. இந்த 3 நம்பரையும் யூஸ் பண்ணி எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு கேட்டிருக்கான். இதே மாதிரி தான் ஃபில் பண்ணணும். சரியா? நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். லெட் அஸ் எக்ஸ்ப்ளோர். ஃபைண்ட் த ஆன்சர் ஃபார் த ஃபாலோவிங். கொடுத்துருக்கிறதுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாமா? There are 5 burfi on the plate. If 1 burfi is taken away, how many burfi will be left? அதாவது மொத்தம் 5 பர்ஃபி வந்து பிளேட்டில் இருக்குது. ஒரு பர்ஃபியை எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி எத்தனை பர்ஃபி பிளேட்டில் இருக்கும்? அப்போ 5 - 1, 5ல் 1 போயிடுச்சு அப்படின்னா 4 இருக்கும். அப்போ அந்த பிளேட்டில் ரிமைனிங் 4 பர்ஃபீஸ் இருக்கும். அடுத்தது பாருங்கள். The girl had 7 balloons. If 3 balloons have flown away, how many balloons are left? அந்த பொண்ணுக்கிட்ட மொத்தம் 7 பலூன்ஸ் இருக்குது. அப்போது 7ன்னு போட்டுக்கோங்க. அதிலிருந்து 3 பலூன் பறந்து போயிடுச்சு அப்படி தானே. அப்போது -3. 7ல் 3 போயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் எத்தனை இருக்கும்? 4 பலூன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். There are 6 ducks in the pond. Among these, 2 ducks swam away. How many ducks will be left? மொத்தம் 6 டக்ஸ் இருக்குது அந்த குளத்தில். அப்போது 6ன்னு போட்டுக்கோங்க. அதில் 2 வந்து நீந்தி போயிடுச்சு. அப்போ போனதுனால -2 அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. இப்போ 6லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எத்தனை கிடைக்கும்? 4. அப்போது மீதி அந்த குளத்தில் 4 டக்ஸ் தான் இருக்கும். சரியா? அடுத்தது, there are 9 mangoes in a basket. Mother uses 2 baskets for making juice. How many mangoes will be left? மொத்தம் அந்த பாஸ்கெட்டில் 9 மேங்கோஸ் இருக்குது. அதில் 2 வந்து அம்மா வந்து ஜூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிட்டாங்க. மீதி எத்தனை மேங்கோஸ் இருக்கும்? அப்போது 9 - 2 = 7. அப்போது 7 மேங்கோஸ் தான் ரிமைனிங் இருக்கும். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். லேர்னிங் செக். ஃபஸ்ட்டு கொஷின்,
அப்சர்வ் த பிக்சர்ஸ் அண்ட் ஃபைண்ட் த ஆன்சர். கொடுத்துருக்குற பிக்சர்ஸ் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? பைனாப்பிள்ஸ். எத்தனை பைனாப்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க? கவுண்ட் பண்ணுங்கள். 8. அப்போது 8ன்னு சொல்லி போட்டுக்கோங்க. அதில் எத்தனை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்காங்க? 5. அப்போது சப்ராக்ட் 5. 8லேருந்து 5ஐ சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 3. அப்போது ரிமைனிங் 3 பைனாப்பிள்ஸ் இருக்கும். அடுத்தது செகண்ட் ஒன் பாருங்கள். சப்ராக்ட் அண்ட் ரைட். 7லேருந்து 4ஐ சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 3. அடுத்து தேர்டு கொஷின். கம்ப்ளீட் த சப்ராக்ஷன் ஃபேக்ட். 9லேருந்து எந்த நம்பரை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2 கிடைக்கும். இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? 9லேருந்து நமக்கு 2 கிடைக்கணும் அப்படி தானே? அப்போது 9லேருந்து 2ஐ சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்? 7. அப்போது 9லேருந்து 7ஐ சப்ராக்ட் பண்ணால் தான் நமக்கு 2 கிடைக்கும். அப்போ ஆன்சர் 7. நெக்ஸ்ட் ஃபோர்த்து கொஷின் பாருங்கள். இஃப் 2 balloons of the 5 balloon you had have flown away, how many balloons are left? அதாவது உங்ககிட்ட 5 பலூன்ஸ் இருந்துச்சு. அதில் 2 பலூன் பறந்து போயிடுச்சு. மீதி எத்தனை பலூன் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போது 5 - 2 = 3 அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. 5 பலூன்ஸ் இருந்துச்சு. அதில் 2 பறந்து போயிடுச்சு. மீதி 3 பலூன் இருக்குது. அடுத்தது 5th கொஷின் பாருங்கள். Create and say your own subtraction problem from the given picture. இந்த கொடுத்துருக்குற அந்த பூந்தொட்டியை வச்சு நம்மளாம் ஒரு சப்ராக்ஷன் ப்ராப்ளம் வந்து எழுத போகிறோம். பாருங்கள், மொத்தம் எத்தனை பூ இருக்குது கவுண்ட் பண்ணுங்களேன். 4 பூ வந்து செடியில் இருக்குது, 3 பூ கீழே விழுந்துருக்கு. அப்போது மொத்தம் 7 பூ இருக்குது அப்படி தானே? அப்போ 7ன்னு ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. அதில் 3 பூ வந்து கீழே விழுந்திருக்கு. அப்போது -3. மொத்தம் 7 பூ இருந்திருக்கும். அதில் வந்து 3 பூ கீழே விழுந்துருச்சு. இப்போது மீதி எத்தனை இருக்கும் அந்த தொட்டியில்? 4 பூ இருக்குது. அப்போது 7 - 3 = 4 அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. சரியா? அடுத்தது வாட் ஐ லேர்ன்ட். இவ்வளோ நேரமும் நம்ம கற்றுக்கிட்ட எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு, எல்லாமே தெரியும், சப்ராக்ட் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற அந்த ஸ்மைலி ஃபேஸை கலர் பண்ணிக்கோங்க. இல்லை மேம் எனக்கு கொஞ்சம் தான் புரிஞ்சிருக்கு அப்படின்னா செகண்ட் கொடுத்துருக்குற அந்த இமோஜியை கலர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ஐ கேன் டூ. ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஆட் அண்ட் ரைட். ஆட் பண்ணி எழுத போகிறோம். 4 + 3 எத்தனை? 7. அடுத்தது செகண்ட் கொஷின் பாருங்கள். கலா ஹேஸ் 5 கலர் பென்சில்ஸ் அண்ட் விமல் ஹேஸ் 4 கலர் பென்சில்ஸ். ஹவு மெனி கலர் பென்சில்ஸ் டூ தே ஹாவ் இன் டோட்டல்? கலா கிட்ட மொத்தம் 5 கலர் பென்சில் இருக்குது. விமல் கிட்ட 4 கலர் பென்சில் இருக்குது. இப்போ மொத்தமாக எத்தனை கலர் பென்சில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், 5 + 4 = 9. மொத்தம் 9 கலர் பென்சில்ஸ் இருக்கும். ஓகேவா? அடுத்தது தேர்டு கொஷின் பாருங்கள். சப்ராக்ட் அண்ட் ரைட். சப்ராக்ட் பண்ணி எழுத போகிறோம். 9லேருந்து 5ஐ சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 4. அடுத்த ஃபோர்த்து கொஷின் பாருங்கள். There are 7 birds on a tree and 2 of them flew away. How many birds are left? ஒரு மரத்தில் 7 பேர்ட்ஸ் இருக்குது. அதில் 2 பேர்ட்ஸ் வந்து பறந்து போயிடுச்சு. அப்போது மீதி எத்தனை பேர்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது 7 பேர்ட்ஸ் இருக்குது. -2 2 பறந்து போயிடுச்சு. அப்போ = 5. 7ல் 2ஐ சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 5 கிடைக்கும். அப்போ ரிமைனிங் 5 பேர்ட்ஸ் தான் அந்த மரத்தில் இருக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு 5th கொஷின் பாருங்கள். விச் இஸ் நியரஸ்ட் டு த ட்ரீ? மரத்துக்கு பக்கத்தில் என்ன இருக்குது பாருங்கள். அந்த ஊஞ்சல் கூட இருக்குல்ல அந்த மரத்தில், அது என்ன இருக்குது? அது பக்கத்தில் ஒரு கவ் இருக்குது. அப்போ அந்த கவ்வை டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ஓரல் டாஸ்க். இது வந்து உங்கள் வாயால் கூட சொன்னால் போதும், எழுதணும்னு அவசியம் இல்லை. 6th கொஷின் பாருங்கள். சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபஸ்ட்டு கொஷின். த நம்பர் ஆஃப் ஷார்ப்னர் இஸ் மோர் தென் த நம்பர் ஆஃப் பேக். அதாவது அவங்க கொடுத்துருக்கிறது நம்ம கரெக்ட் அப்படின்னா ட்ரூன்னு சொல்லணும், தப்பு அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லணும். ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஷார்ப்னர் தான் வந்து பேக்கோட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாமா? ஒரு பேக் இருக்குது, 2
ஷார்ப்னர் இருக்குது. அப்போது அவங்க சொன்னது கரெக்டு தான். அப்படி தானே? பேக்கை விட ஷார்ப்னர் தான் அதிகமாக இருக்குது. ஸோ ட்ரூ. அடுத்த செகண்ட் கொஷின் பாருங்கள். த நம்பர் ஆஃப் crayons இஸ் லெஸ் தென் த நம்பர் ஆஃப் புக்ஸ். க்ரையான்ஸோட நம்பர்ஸ் வந்து புக்கை விட கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செக் பண்ணலாமா? எத்தனை புக்ஸ் கொடுத்துருக்காங்க? 4 புக்ஸ் கொடுத்துருக்காங்க. க்ரையான்ஸ் எத்தனை இருக்குது? கீழே பாருங்கள், 3 இருக்குது. அப்போது புக்ஸு தான் அதிகமாக இருக்குது. அப்போ அவங்க சொன்னது கரெக்ட். அப்போ ட்ரூ. அடுத்த தேர்ட் கொஷின் பாருங்கள். த நம்பர் ஆஃப் பென்சில் இஸ் மோர் தென் த நம்பர் ஆஃப் பேக். பென்சில் தான் வந்து பேக்கை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவுண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். பேக் எத்தனை இருக்குது? 1 தான் இருக்குது. பென்சில் 2 இருக்குது. அப்போ அவங்க சொன்னது கரெக்ட். அப்படி தானே? பேக்கை விட பென்சில் தான் அதிகமாக இருக்குது. அப்போது ட்ரூ அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்தது ஃபோர்த் கொஷின் பாருங்கள். த நம்பர் ஆஃப் crayon இஸ் லெஸ் தென் த நம்பர் ஆஃப் பென்சில். க்ரையான் வந்து பென்சிலை விட கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், பென்சில் வந்து 2 இருக்குது, ஆனால் க்ரையான்ஸ் 3 இருக்குது. அப்படி தானே? அப்போ அவங்க சொன்னது தப்பு. ஏன்னா க்ரையான்ஸ் தான் அதிகமாக இருக்குது பென்சிலை விட. அப்போது ஃபால்ஸ். அடுத்து ஃபிஃப்த் கொஷின் பாருங்கள். த நம்பர் ஆஃப் ஷார்ப்னர் இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் பென்சில். பென்சிலும் ஷார்ப்னரும் ஈக்குவல் நம்பர்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செக் பண்ணலாமா? 2 பென்சில் இருக்குது, 2 ஷார்ப்னர்ஸ் இருக்குது. அப்போது ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. அவங்க சொன்னது கரெக்டு. அதனால் ட்ரூ. நெக்ஸ்ட் 7th கொஷின் பாருங்கள். அப்சர்வ் த ஹெட்மாஸ்டர்ஸ் ரூம், த ஃப்ளாக் போல் அண்ட் த ஸ்கூல் என்ட்ரன்ஸ் ஃப்ரம் யுவர் கிளாஸ் ரூம் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். இது என்ன பண்ணணும்னா ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி. அதாவது உங்களோட கிளாஸ் ரூம்லேருந்து நீங்கள் பார்க்கணும். உங்களோட ஹெட்மாஸ்டர் ரூம், அப்புறமா கொடி கம்பம் இருக்கும்ல, ஃப்ளாக் போல், அப்புறமா உங்கள் ஸ்கூலோட என்ட்ரன்ஸ், பள்ளி நுழைவாயில், இந்த இடத்தெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து இந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு கொஷின் என்னது? விச் இஸ் நியர் டு த ஃப்ளாக் போல். உங்களோட ஃப்ளாக் போல், அதாவது கொடி கம்பத்துக்கு பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் வந்து த ஸ்கூல் என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். அடுத்த செகண்ட் கொஷின் வந்து விச் இஸ் நியர் டு த ஸ்கூல் என்ட்ரன்ஸ். உங்களோட ஸ்கூல் என்ட்ரன்ஸ்க்கு பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் வந்து ஃப்ளாக் போல்னு எழுதியிருக்கேன். இது வந்து நீங்கள் உங்கள் கிளாஸ் ரூமை வச்சு நீங்கள் எழுதணும், சரியா? அடுத்த தேர்ட் கொஷின் பாருங்கள். விச் இஸ் ஃபேர்தஸ்ட் ஃப்ரம் யுவர் கிளாஸ் ரூம். உங்களோட கிளாஸ் ரூம்லேருந்து எது வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது? த ஸ்கூல் என்ட்ரன்ஸ். ஸ்கூலோட என்ட்ரன்ஸ் தான் கிளாஸ் ரூம்லேருந்து தூரத்தில் இருக்குது. அடுத்து ஃபோர்த் கொஷின் வந்து விச் இஸ் நியரஸ்ட் டு யுவர் கிளாஸ் ரூம். உங்களோட கிளாஸ் ரூமுக்கு பக்கத்தில் என்னது இருக்குது? த ஹெட்மாஸ்டர்ஸ் ரூம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ப்ராஜெக்ட். 8th கொஷின். ரைட் த அடிஷன் ஃபேக்ட்ஸ் தட் கிவ்ஸ் த சம் 9. எந்த 2 நம்பரை ஆட் பண்ணால் 9 வரும் அப்படின்னு சொல்லி எழுத போகிறோம். 8 + 1 = 9, 7 + 2 = 9, 6 + 3 = 9, 5 + 4 = 9, 9 + 0 = 9. இதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 9 கிடைக்கும். அடுத்து 9th கொஷின் பாருங்கள். ரைட் த சப்ராக்ஷன் ஃபேக்ட்ஸ் தட் கிவ்ஸ் த ஆன்சர் 1. 1 வர மாதிரி நீங்கள் வந்து நிறைய சப்ராக்ஷன் ஃபேக்ட்ஸ் இருக்குது 1 வர மாதிரி எழுதுறதுக்கு. நீங்கள் வந்து எப்படி வேணால் எழுதிக்கலாம், சரியா? 9 - 8 = 1, 8 - 7 = 1, 7 - 6 = 1, 6 - 5 = 1, 5 - 4 = 1. இதெல்லாம் சப்ராக்ட் பண்ண 1 வரும் அப்படின்னு சொல்லி நான் சப்ராக்ஷன் ஃபேக்ட்ஸ் எழுதியிருக்கேன். நீங்கள் வந்து இதே கூட காப்பி பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்களாக கூட ட்ரை பண்ணி எழுதலாம், சரியா? நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள், லேர்னிங் ஜேர்னி. இவ்வளோ நேரமும் நம்ம கற்றுக்கிட்ட எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க, சரியா? அதில் கற்றுக்கிட்டது எல்லாத்தையுமே டிக் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம இந்த புக்கு ஃபுல்லாகவே கற்றுக்கிட்டது அதில் கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? இந்த மேக்ஸ் சப்ஜெக்டில் நம்ம கற்றுக்கிட்டதை எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது, எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா எல்லாத்தையும் டிக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.